நம்ம அதனால தான் ஒவ்வொரு ஆலயத்திலயும் நவகிரகத்தை வச்சிருக்கோம். சும்மா ஒண்ணு வைக்கல. அது டிகிரி கணக்குல இயங்கக்கூடிய விஷயம் அது. அப்ப டெய்லி நீங்க சாமி கும்பிடும்போது டெய்லி நவகிரகத்தை வழிபட்டு தான் வரணும். நவகிரக தோத்திரம் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி கணபதி மந்திரம் இருக்கு. நீங்க பஞ்சாங்கத்த எடுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. முதல்ல கணபதி மந்திரம் இருக்கும். அதுக்கப்புறம் நவகிரக மந்திரம் தான் இருக்கும். இந்த 2 மந்திரத்த ஒருத்தன் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தான்னு வச்சுக்கங்களேன், துன்பங்கள் பெருமளவு குறைஞ்சிரும். கண்டிப்பா சார். ஏன்னா, 1000 தான் இருந்தாலும் நீங்க சனீஸ்வர பகவானுடைய பிரீத்திய பண்ணணும்னா வழிபடக்கூடிய முக்கியமான தெய்வமா யார் வந்துருவாரு? கணபதியும் வந்துருவாரு. நரசிம்மரும் வருவாரு. ஆஞ்சநேயரும் வந்துருவாரு. பெருமளவு முக்கியத்துவம் சிவபெருமானுக்கு. ஏன்னா, அவர் சனீஸ்வரனுடைய அம்சம். ஈஸ்வரனுடைய அம்சம். சிவநாமத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறவங்க, தொடர்ந்து ருத்ராட்சம் போட்டு சிவனை வழிபடுறவங்க எல்லாமே அவர் பெருமளவு துன்பத்தை தரமாட்டார். இன்னும் சொல்லப்போனா சனிக்கிழமை மாலை நேரத்தில அவரை வணங்குவது மிக சிறப்பு. நிறைய இடத்துல வந்து எல் தீபம்லாம் போடுவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பரவால்ல. அது நீங்க உங்களுடைய விருப்பம் சார்ந்த விஷயம். ஆனா சனீஸ்வர பகவான பொறுத்தவரைக்கும் சனிக்கிழமை அவருக்கு உகந்த நாள். அன்றைய தினத்தில மாலை நேரத்தில அவரை போய் சென்று வழிபடுவது சிறப்பு. திரும்பவும் சொல்றேன், நவகிரகத்தில இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு தான் நீங்க எந்த பிரீத்தியும் செய்யணும். தனியா கோவில்கள்ல தனி சொல்ற கோயில் வந்து சனி ஒரு 3, 4 கோயில் தான் இருக்கு. நீங்க நம்ப ஒரு இடத்துல பக்கம் ஒரு சிவன் கோயில் இருக்குன்னா, அங்க இருக்கிற நபர் எந்த கிரகங்கள் உங்களுக்கு சரியில்லைன்னு நினைக்கிறீங்களோ, அந்த கிரகத்துக்கு அந்த நவகிரகத்துல நம்ம வழிபடணும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப குரு பகவானுடைய பிரீத்தி நம்ம சொல்லிட்டோம்னா, தட்சிணாமூர்த்தி போய் வழிபட்டுருப்பாங்க. தட்சிணாமூர்த்தியோட அம்சம் என்பது வேறு. நவகிரகத்துல இருக்கிற குருன்றது வேறு. புரிஞ்சுக்கணும். அதனால இப்ப நீங்க ஒரு இந்த சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தி செய்யணும்னா, அது ஆல்டர்னேட்டிவா இருக்கிறது வந்து காலபைரவர், சிவபெருமான், ஆஞ்சநேயர் எல்லாம். நேரடியாக நீங்க செய்யும்போது, நவகிரகத்தில இருக்க சனி பகவான் தான் அந்த பிரீத்தியை செய்யணும். சனிக்கிழமை மாலை நேரத்தில் வழிபடுவது மிக மிக உகந்தது. அவருக்கான ஒரு மனசாந்தி, நமக்கு ஒரு மனசாந்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த சனிக்கிழமை இருக்கும். பொதுவாகவே சனிக்கிழமை தொடங்கக்கூடிய எந்த விஷயம் வளரும். இன்னும் இறப்பிலேயே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சனி போனா தனியா போகாது. அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு கோழிய கட்டி அனுப்புவாங்க பார்த்துருக்கீங்களா? சனிக்கிழமைக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. ஒரு சில விஷயங்கள்ல சுப்பீரியர் பவர் உண்டு. நீங்க பொதுவாகவே நல்ல காரியம் எத ஆரம்பிச்சாலும் நீங்க சனிக்கிழமை ஆரம்பிச்சீங்கன்னா, அது மேலும் 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 பல்கி பெருகும். கண்டிப்பா சார். அது உண்மை. அதனால தான் நான் திரும்ப சனிக்கிழமை மாலை நேரத்தில சனீஸ்வர பகவானுக்கு பிரித்து எது செஞ்சாலும், துன்பமான விஷயத்திலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள அவர் நிறையவே அள்ளி குடுப்பார்.